வணக்கம். நான் உங்கள் ஸ்டாலின். புதுசா ஆட்சி அமைச்சிருக்க தமிழகத்தின் வெற்றி கழகம் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியா தான் ஆட்சிக்கு வந்தா 2500 ரூபாய் கொடுப்பேன் மகளிருக்கு, 4000 வந்து படித்த பட்டதாரிகளுக்கு, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு, அப்புறம் இலவசமா யார் வேணா பெண்கள் எந்த பஸ்ல வேணா ஏறி போகலாம், 200 யூனிட் மின்சாரம், அப்படியெல்லாம் வந்து வாக்குறுதி கொடுத்திருந்தாரு, அறிக்கையில கொடுத்திருந்தாரு. அப்ப அண்ணன் சீமான் வந்து ஒரு விமர்சனத்தை வச்சாரு, இதெல்லாம் செய்யணும்னா ஒரு மாசத்துக்கு 1,00,000 கோடி தேவைப்படும், அதற்கான வருமானத்தை எங்க இருந்து எடுப்பீங்க, ஏற்கனவே நாடு 10,00,000 கோடி கடல்ல இருக்கு அப்படின்னு அண்ணன் பேசியிருந்தாரு. அப்பெல்லாம் அமைதியா இருந்த விஜய் ஆட்சி பொறுப்பு ஏத்த உடனே கஜானா காலியா இருக்கு, 10,00,000 கோடி கடன் இருக்கு அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறார். நான் ஒன்னும் வந்து வான தூதர் இல்லைங்க அப்படியெல்லாம் தன்னுடைய முதல்வராய் தன்னுடைய முதல் பேச்சிலே இதெல்லாம் பதிவு பண்றாரு. மக்களுக்கு இப்பவே வந்து அதை அவங்க மனசுல ஊட்டுறாரு, காசு இல்ல காசு இல்ல அப்படின்ட்டு. இதுல வந்து சில தற்குறிகள், அதாவது படித்த தற்குறிகள், தாவேக்காக ஓட்டு போட்ட படித்த தற்குறிகள் இருக்காங்க. இந்த படித்த தற்குறிகள் என்ன பண்றாங்கன்னா, சீமானுக்கு என்ன தெரியும், ஒரு மனுஷனுக்கு எப்படி சிபில் ஸ்கோர் இருக்கு அதே போல வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு சிபில் ஸ்கோர் இருக்கு. ஆமா, சிபில் ஸ்கோர்னா என்ன, நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, எவ்வளவு வந்து செலவு பண்ற, அதை பொறுத்து உன்னுடைய வருமானத்தை பொறுத்து கொடுக்குற ஒரு மதிப்பீடு அது. அதே போல ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்குன்னா ஸ்டேட்டுக்குன்னு ஒரு வருமானம் இருக்கு. திமுக வந்து மார் தட்டி கொள்வாங்க. என்ன சொல்லுவாங்க, இரட்டை இலக்கத்துல எங்களோட ஜிடிபி ரேட்டிங் இருக்கு, 13.16% வந்து எங்களோட தமிழ்நாட்டோட ஜிடிபி, அதாவது தமிழ்நாட்டோட வருவாயை வந்து பெருக்கி இருக்கோம், 13.16% இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு காணொலியில வந்து இதை பத்தி பேசியிருக்கேன். இந்த ஜிடிபி ரேட்டிங் அப்படின்னா 3 வகையா பிரிப்பாங்க. முதல் நிலை வந்து விவசாயம், அதை பொறுத்து இருக்கு, உழவு, விவசாயம், வேளாண்மை, இதை பொறுத்து இருக்கு. இரண்டாம் நிலை வந்து ஃபேக்டரி, கார் ஃபேக்டரி, லெதர் ஃபேக்டரி, நம்ம போடுற ஆடையோட அந்த நிறுவனங்களை பொறுத்து, தொழிற்சாலைகளை பொறுத்து அதோட வளர்ச்சி இருக்கு. மூன்றாம் நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, அதுல இருந்து வர வருமானம். நமக்கு நிறைய பாத்தீங்கன்னா, அதாவது ஒட்டு இப்ப 100%த்துல 34%, ஏறக்குறைய 34% தொழிற்சாலைகள்ல இருந்து நமக்கு வருமானம் வருது. மிச்ச வருமானம் எங்க இருந்துங்க வருது, 54, 55% எங்க இருந்துங்க வருது, ராபிடோ, ஓலா, ஊப்பர், அப்புறம் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட். அது மட்டும் இல்லாம, அது ஒரு சின்ன காரணி தான், அது மட்டும் இல்லாம மிச்சம் இருக்க வருமானம் எங்க இருந்து வருதுன்னா, நம்ம மலைகளை உடைச்சி நம்ம கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க, நிலத்தை நீரை உறிஞ்சி கொள்ளையடிக்கிறாங்க, ஹைட்ரோ கார்பன். இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் ஏன் மலையை உடைக்கிறது, வெறும் எம்சாண்ட் மட்டும் மலையை உடைக்கிறாங்க நீங்க நினைச்சுன்னு இருக்கீங்களா? இல்ல உலகத்திலேயே சிறந்த கிரானைட், ஒரு வேற கலர்ல ஒரு கிரானைட், பச்சை கலர்ல, இளம் சிவப்புல, பிங்க், பேபி பிங்க்னுவாங்க, அந்த கலர்ல எல்லாம் கிரானைட் கிடைக்குதுன்னா நம்ம மலைகள்ல தான் கிடைக்குது, பெருவாரியா நம்ம மலைகள் தான் கிடைக்குது. அதே போல இரும்பு தயாரிப்பு தேவையான மூலப்பொருட்களும் அந்த பாறைகள்ல இருந்து, மலைகள்ல இருந்து உடைச்சு எடுக்கிறாங்க. டங்ஸ்டன் இழை தயாரிக்கான பொருட்கள் அங்க இருந்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, லெதர் ஃபேக்டரி அதிகமா இருக்கு. நீங்க வேலூர் சைட்லாம் போனீங்கன்னா லெதர் ஃபேக்டரி அதிகமா இருக்கு. லெதர் ஃபேக்டரிக்கு எவ்வளவு நீர் நிலத்தடியில இருந்து உறிஞ்சப்படுது. துணி, நீங்க ஈரோடு, திருப்பத்தூர் இந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா துணி, ஆடைகள், ஆடை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு துணி தேவைப்படுது, ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுது, ஒரு ஆடை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுது, ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு, எந்த ஒரு மெட்டல் பொருள் உருவாக்குறதுக்கும் தண்ணீர் தேவை. அப்போ நம்முடைய கனிம வளங்களை உறிஞ்சி எடுத்து வித்து அதுலதான் இவங்க ஜிடிபி ரேட்டிங் காட்டுறாங்க. இவங்க தற்சார்பு பொருளாதாரம் என்னன்னு தெரியாது. இப்ப படிச்சு தற்கூறீங்களா, விஜய்க்கு பாதி பேர் ஆதரவா இருக்காங்களா, அவங்க தற்சார்பு பொருளாதாரம் என்னன்னு தெரியுமா இவங்களுக்கு? வேளாண்மை உயர்த்தணும், வேளாண்மை 11% தான் இருக்கு, வேளாண்மை 13.16ல, அதாவது அந்த 13.16 100% எடுத்தீங்கன்னா அதுல 11%. நீங்க இந்த 13.16க்கு பாத்தீங்கன்னா 1% கூட வேளாண்மையில நாம வருமானத்தை ஈட்டல, தற்சார்பா எந்த வருமானத்தை ஈட்டல. நமக்கான கனிம வளங்களை கொள்ளை அடிச்சு அதை வித்து அதுல வர வருமானத்தை வச்சு இலவசம் கொடுக்குறாங்க. பாதி பேர் கேட்கிறான், இதுனா மக்கள் பணம் தானே, நம்ம பணம் தானே, நம்ம கிட்ட தானே திருப்பி கொடுக்குறாரு. நம்ம பணம் இல்ல, இது அடுத்த தலைமுறைக்கான கனிம வளங்கள். இயற்கையை நாம கெடுத்துட்டு நாசம் பண்ணிட்டு இலவசங்களை கையேந்தி நிக்கிறோம். விஜய் எப்படி கொடுத்துருவாரு, இப்ப எல்லார் வீட்டுல ரைடு விட்டு கொள்ளடிச்ச பணத்தெல்லாம் எடுத்து இந்த ஸ்கீமை பண்ணிடுவார்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவு பணம் அவன் கொள்ளடிச்சு இவர் கையில கொடுக்கறதுக்கு ரெடியா வச்சிருக்கானா? விஜய் என்ன பண்ண போறாரு? இங்க பாருங்க, 8 வழி சாலை, சாகர்மாலா திட்டம், பரந்தூர் விமான நிலையம், இது 3 எதுக்காகனா நம்முடைய கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கான திட்டங்கள். இதெல்லாம் இந்த திட்டத்தை திமுக தான் செயல்படுத்த இருந்தது. இப்ப இவர் வந்திருக்காரு, இவர் செயல்படுத்த மாட்டார்னு நினைக்கிறீங்களா? இத்தனை இலவசங்களை கொடுக்கறதுக்கு இவருக்கு எங்க இருந்து வருமானம் வரும்? ஒரு கேள்வி, எங்க இருந்து விஜய் உங்களுக்கு வருமானம் வரும் இந்த இலவசங்களை கொடுக்கறதுக்கு? திமுக என்ன பண்ணுச்சோ, எங்கேயோ ஒரு இடத்துல கடன் வாங்க போறீங்க, ஏதோ ஒரு வங்கியில கடன் வாங்க போறீங்க, ஏதோ ஒரு உலக வங்கியில கடன் வாங்க போறீங்க. அவன் கடன் எதை வச்சு கொடுப்பான்? உங்ககிட்ட என்ன வருமானம் இருக்கு, உங்ககிட்ட என்ன வருமானம் இருக்கு? கனிம வளங்கள், மலை, மண், நீர், இதை வந்து எடுத்து ஹைட்ரோ கார்பன், இயற்கை எரிகாற்று,
இதை எடுத்து விற்க போறீங்க, அதற்கான ஒரு அரசு சூழ்நிலை இங்க இருந்தாதான் அவன் கடன் கொடுப்பான். இவர் என்ன பண்ணுவாரு, நம்முடைய வளங்களை கொள்ளையடித்து வெளியில வித்து அதுல வர பணத்தை வச்சு, அதுவும் கடனா, அந்த வர வருமானம் வந்து இந்த கடன் அடைக்கிற அளவுக்கு எல்லாம் இல்ல. 100 ரூபாய் வருதுன்னா 20 ரூபாய் வட்டி கட்டுறாங்க. 40 ரூபாய் வந்து இந்த பென்ஷன் அந்த மாதிரி இதுக்காக 40% செலவு பண்ணப்படுது. 20% வட்டி கட்டுறாங்க. மிச்சம் இருக்க 40%த்துல நீங்க அரசாங்கத்தை நடத்துவீங்களா, நலத்திட்டங்களை பண்ணுவீங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க. எதை வச்சு கடன் வாங்குவாங்க? கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது காட்டி காட்டி இங்க கடன் வாங்குவாங்க. இந்த கடன் நம் இயற்கை வளங்களை அடுத்த தலைமுறைக்கான அனைத்து இயற்கை வளங்களையும் சோர்ஸையும் வித்து வித்து நாம இலவசத்தை கை நீட்டி வாங்க போறோம். இது விஜய் இல்ல, வேற யார் வந்தாலும் இந்த நாட்டை நேசிக்காத தற்சார்பு பொருளாதார கொள்கை என்னன்னு தெரியாம இலவசங்களை கொடுத்தே இந்த மக்களை கவர்ந்து நாம ஆட்சி அதிகாரம் பண்ணலான்ட்டு யாரு வந்தாலும் அவங்களும் இதுதான் செய்வாங்க. விஜயும் இதுதான் செய்ய போறாரு. மக்கள் புரிஞ்சுக்கங்க. நம் நாட்டை சுடுகாடாக மாற்றிய பிறகு நமக்கு எதுக்கு இலவசம்? அடுத்த தலைமுறைக்கு என்ன வச்சுட்டு போறோம்? மாற்று நீங்க விஜய் எதுல மாற்று? ஒரு தங்கச்சி எல்லாம் பேசுது, இந்த இலவசந்தே வந்து யாருக்கு ஒண்ணும் முடியாதவங்களுக்கு தான் இந்த இலவசம், பொருளாதாரத்துல பின்தங்கியும் தான் இலவசம். 500 யூனிட் வரைக்கும் யார் பயன்படுத்துறாங்களோ, 500 யூனிட் மேல பயன்படுத்தினா உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ எல்லாம் கிடையாது. 500 யூனிட் வரைக்கும் யார் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் 200 யூனிட் ஃப்ரீ. இதையே நீங்க தேர்தலுக்கு முன்னாடி சொல்ல. திமுக என்ன பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தது, அதாவது பெண்களுக்கு 1000 ரூபாய் தருவோம், ஆட்சிக்கு வந்தோன்னே தகுதியுள்ள பெண்களுக்கு 1000 ரூபாய். அதேதான் தாவேகா விஜய் வந்து செய்யறாரு. விஜய் வந்து திமுகவை ரோல் மாடலா எடுத்துக்கணும், ஒரு மாதிரியா எடுத்துக்கிட்டா இந்த ஆட்சியை நடத்த போறாரு, இந்த ஆட்சியை நடத்துவார். இது இன்னொரு திமுக தான். இலவசங்களை எதிர்த்த விஜய் இலவசங்களை தராருன்னா அவரு திமுகவோட இன்னொரு திராவிட கட்சி. இது நாங்க தோக்கல, நாம் தமிழர் கட்சி தோக்கல. இங்கே தோத்து இருப்பது அடுத்த தலைமுறையின் வாழ்வு தோத்து இருக்கு. அடுத்த தலைமுறைக்கான இயற்கை வளங்களை வித்துட்டு நம்மளுடைய ஒரு ரசிக மனப்பான்மைக்காக அடுத்த தலைமுறைக்கான எல்லாத்தையும் அழிச்சிட்டு நாம ஒரு சுகம் கண்டுன்னு இருக்கோம். படித்த தற்கூரிகள் பல பேர் இதுல இருக்கான். படிக்காதவங்க சரி, படிக்காதவங்க ஏதோ பண்றாங்கன்னா பரவாயில்ல, படிச்சுட்டு உங்களுக்கு என்னடா தேடுங்கடா, இலவசம் எப்படி கொடுக்குறாங்க, இதற்கான கடன் யார் கொடுக்குறா, கடன் எதை வச்சு கொடுக்குறான், இவங்களோட வருமானம் எதுல இருக்கு, இவங்க எதை வச்சு தமிழ்நாட்டுக்கு வருமானத்தை ஈட்டின்னு இருக்காங்க, இவங்க என்ன உழவு விவசாய வேளாண்மை இந்த மாதிரி தற்சார்பு பொருளாதாரத்துல இவங்க வந்து வருமானம் ஈட்டுறாங்க நீங்க நினைச்சுன்னு இருக்கீங்களா? மொத்த கனிம வளங்களும் இயற்கை வளங்களையும் வித்து வருமானம் ஈட்டுறான். அதுல அவன் கொள்ளடிக்க போக மிச்ச பணத்தை அவன் கொள்ளடிக்கிறது அந்த வருமானத்துல இருந்து கொள்ளடிக்கிறான், கடன் வாங்குறால அதுல இருந்தும் கொள்ளடிக்கிறான். அதுல ஒரு பகுதியை மக்களுக்கு தரான். அது திமுக இவ்வளவு நாள் பண்ணியிருந்தது, அதிமுக பண்ணியிருந்தது, இப்ப தாவேகா பண்ண போகுது. ஓட்டு போட்ட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தோத்து போன நீங்க எங்களை தோக்கடிச்சீங்களா, எங்களுக்கு கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனா நம்முடைய அடுத்த தலைமுறை மிகப்பெரிய ஒரு அழிவுல, ஒரு வறண்ட ஒரு பூமியில, ஒரு வறண்ட தமிழ்நாட்டுல இருக்கோம். இதே நிலைமை போனா இருக்கும். இதை மாத்தத்துக்கு தான் நாங்க களத்துல இருக்கோம். நாங்க விட்டு போற மாதிரி இல்ல. எதிர்கட்சியா எங்களுடைய தமிழ்நாட்டின் வளங்கள் சுரண்டப்பட்டால், எங்கள் மக்களின் உரிமைகள் மீறப்பட்டால், எங்கள் மக்களுக்கு எதிரான நாசகர திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் எதிர்த்து குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.